தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழி தோன்றல்களும் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற மரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று அவர் நம் சந்ததிக்கு கூறுகின்ற ஒரு நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நம்முடைய சந்ததியை அவர் ஜாதிகளுடைய நடுவில் உயர்த்தப் போகிறேன் என்றும் அவர்களது சந்தானமானது அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளானது ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கின்ற யாவரும் இந்த சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தருடைய கிருபை இந்த சந்ததி மேல் என்றும் இருக்கின்றது என்று நம்மையும் நம் சந்ததியும் குறித்து புகழப் போகின்ற அளவிற்கு கர்த்தர் அநேக அற்புதங்கள் தந்து உயர்த்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆகவே நாம் எப்பவும் துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளையும் நம் சந்தானங்களையும் இதே போன்று அவர்கள் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக எங்கள் சந்ததியையும் நீர் ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானத்தையும் ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டு அவர்களை பார்க்கிற யாவரும் எங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பிற மக்கள் கூறும் அளவிற்கு ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இந்த செய்தியை கேட்டு எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம், உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதியடி செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் துதியை ஏறெடுத்து எங்களுடைய துதியை நாங்கள் எப்பொழுதும் துதிக்கின்ற கிருபை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.